Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்ற பேசிக் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்ன இடத்த பார்த்துருந்தோம் அந்த வகையில் நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு டிசைன்ஸு இல்லை டூல் டெஸ்ட் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது உங்களுக்கு அந்த டூல் டெஸ்ட்னு சொல்லிட்டு டூல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறீங்கன்றது அது வந்துட்டு அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அந்த வகையில் நம்மளுக்கு வந்து இப்போது ஸ்க்ரூ ஜாக்கு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டயக்ராம்ஸ் எப்படி அந்த வகையில் நம்மளுக்கு வந்து பைப் கட்டிங் இந்த பார்ட்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பைப் கட்டர் இருக்குது. பைப் கட்டர் பார்த்தீங்கன்னா நான் இருக்குது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதுக்கு நேற்று வந்து ஒரு அந்த வீடியோவில் பார்த்தேன். இப்போ நீங்கள் வந்து இந்த டயக்ராம் போடுறதுக்கு இப்போ நீங்கள் வந்து டிசைனிங் இந்த மாதிரி போர்ஷன்ஸ் இந்த மாதிரி இண்டிகேட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம வந்து பார்ட்ஸ் என்னென்ன வியூ என்னென்ன விஷயஸ் இருக்குது எது நீங்கள் இப்போ இந்த பார்ட்ஸ் ரீடிங் வச்சு தான் நம்ம இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, அந்த இப்போ நம்ம இதில் வந்து எந்தெந்த வியூ அந்தந்த இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எது அசியூம் பண்ணுன்றது பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பார்ட்ஸ் நமக்கு வந்து பார்க்க போகிறோம். வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது. திரும்ப இந்த போர்ஷன்ஸ் ஃபுல் நம்மளுக்கு வந்து கவர்றது டிசைன் பண்ண போகிறோம். இப்போது ஜஸ்ட் நம்ம இது வந்து இப்போ இப்படி இண்டிகேட் பண்ண போகிறோம்னாக்கா நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், எந்த டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அந்த என்ன டைமென்ஷன்ஸ் அந்த மட்டும் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த இப்போ இது வந்து மெட்டீரியல் ஃப்ரேமில் வந்துட்டு மெட்டல் ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க. எந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அடுத்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ட்ராப் பண்ணிட்டு உடனே அந்த கண்டினியூஸாக பண்ணிட்டு போகணும். அதை திருப்பி டிலீட் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்டு இந்த ட்ராப் பண்ணி அந்த டிமென்ஷன்ஸ் வெளியே இப்படின்றதை அசூம் பண்ணிக்காதீங்க. வேணும்னாக்கா பார்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேணும்னாக்கா நம்ம வந்து டைவர்ட் பண்ணலாம். பண்ணிட்ட உடனே அதை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம வந்து பார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். என்னப்பா இந்த போர்ஷன்ஸ் எனக்கு வந்து ஓவராலாக ஹைட் எனக்கு வந்து அசைன் பண்ணிங்கன்னா ஓவரால் ஹைட் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் லென்த் எவ்வளோ இருக்குது, விட்த் எவ்வளோ இருக்குது அன்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்ட்டில் வந்து அசைன் பண்ணணும். அண்ட் தென் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம செக்ஷன் வியூ கொடுத்துருக்காங்க AABBCCD என்று. இதில் வந்து எந்த பார்ட்டு செக்ஷன் வியூன்றதை வந்து பார்க்கணும். வந்து நெக்ஸ்ட் கட்டர் போகும். இந்த பார்ட்ஸுக்கு டைமென்ஷன்ஸ் வேணும்னாக்கா நம்ம இங்கே என்ன அசைன் பண்ணணுமா இல்லை இங்கே கொடுத்துருக்குறாங்களான்றதை ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ணிக்கலாம். அந்த இப்போ நம்ம மெட்டல் கட்டுறது வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து பார்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து ட்ரா பண்ண போகிறோம். இந்த புக்கோ போர்ஷன் வந்து ட்ரா பண்ண போகிறோம்ன்றது இண்டிகேட் ஆகும். இந்த போர்ஷன்ஸில் இருக்க தருவோம். இந்த புக்கோ போர்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒன்று இந்த ஸ்மால் இருக்குது தெரியுமா, இந்த பாக்ஸ் ரெக்டாங்கிள் எடுத்து இந்த போர்ஷன்ஸ் இருக்கிறதோட ஃபஸ்ட்டு வந்து அந்த கர்வ் போர்ஷன் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் பாடி இந்த போர்ஷன்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரெக்டாங்கிள் எடுத்து 2% எனக்கு ஹைட் வந்து எனக்கு 30 வேணுமா இருக்குது. ஹைட் எனக்கு 30 எடுத்துக்கிறேன். அண்ட் ஓவரால் எனக்கு வந்து 75 வேணுமா இருக்குது. இந்த போர்ஷன் வந்து இங்கே இருக்குது 75 எடுத்துக்கிறேன். அந்த நீங்கள் போர்ஷன்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கணும் உடனே அந்த இந்த 75 டச்சாக இருக்குது. இந்த பார்ட்டில் வந்து எனக்கு வந்துட்டு ஓவரால் எனக்கு வந்து 120 mm இண்டிகேட் ஆகிட்டு பாருங்கள். இங்கே இந்த போர்ஷன் வந்து இருக்குது 120 mm இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் அந்த 120 mm கூட நான் வந்து 30 mm வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸோ தட் 150 mm இண்டிகேட் ஆகுது. அண்ட் தென் இந்த பக்கம் போர்ஷன்ஸ் வந்து கரெக்ட் பாருங்கள். 120 + 50 வந்தாக்கா டோட்டலாக இங்கே 170 வருது. அப்படி இந்த போர்ஷன் வந்து எனக்கு இந்த போர்ஷனுக்கு 170 இண்டிகேட் ஆகுது. எனக்கு இந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் எனக்கு 150 இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு லைன் எடுத்து இங்கே வந்து எனக்கு 150க்கு ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணி போகிறேன். அந்த லைன் ஒன்று ட்ராப் பண்ணிட்டு பட் அந்த போர்ஷனுக்கு வந்து எனக்கு இந்த ஹைட் இது இந்த போர்ஷன்ஸ் இருக்கிறது இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம கர்வ் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஹைட் எனக்கு வந்து ஓவராலாக எனக்கு வந்து 16 + 30 ரெண்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 60 + 38 வந்து 46 mm இருக்குது. ஹைட்டுக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த எனக்கு இந்த ஓவரால் டைமென்ஷன்ஸ் எனக்கு வந்து 3 டைமென்ஷன்ஸ் எனக்கு வந்து அது 3 mm and 5 mm இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் இப்போ என்ன பண்ண போகிறேன், 5 mm வந்து கொடுத்துட்டு இந்த ரெண்டு லைனுக்கு வந்து அட்டாச் பண்ணி இந்த இண்டிகேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ராப் போர்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் ஆகிடும். இந்த டோல் போர்ஷன்ஸ் கொடுக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து இந்த ஃபிலேட்டை ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஃபிலேட்டை வந்து இந்த ஃபிலேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு 3 mm இண்டிகேட் ஆகுது. அண்ட் இந்த ஃபிலேட் டவுன் ஃபிலேட் வந்து எனக்கு ரேடியஸ் 20 mm கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எனக்கு ரேடியஸ் 20 mm. ஸோ தட் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சி போர்ஷன்ஸ் சின்னதாக வந்து ஒன்று இப்போ நம்ம ட்ராப் பண்ணுறோம். அடுத்தது இதுக்கு வந்து ஹோல்டிங் போர்ஷன்ஸில் வந்து இந்த ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்டு போர்ஷன் இருக்கிறதுனால எனக்கு வந்து டயா கொடுத்துருக்காங்க. டயா வந்துட்டு அந்த நான் வந்து இந்த போர்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா. இப்போ நம்ம வந்து இந்த போர்ஷன் வந்து ஜஸ்ட் இந்த பேசிக் ஒன்று ட்ரா பண்ணணும். அந்த இப்போ இந்த ரெக்டாங்கிளில் இப்போ ரவுண்ட் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் போர்ஷன்ஸ் இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணணும். அந்த ட்ரா பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரேடியஸ் அவங்க வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது இண்டிகேட் பண்ணுவேன். இப்போ எனக்கு இது வந்துட்டு எனக்கு வந்து 16 கொடுத்துருக்காங்க. அதே இந்த பார்ட் சென்டர் பாயிண்ட் வந்து 16 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு எனக்கு 16 + 16 நம்ம ரெக்டாங்குலராக எடுத்துக்கலாம். அதே எனக்கு இது ஓவரால் ஹைட் வந்துட்டு எனக்கு வந்து இது அவரோட சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும்னா அதோட எக்ஸ்ட்ரூட் வந்துட்டு எனக்கு ஓவரால் ஹைட்டுக்கு வந்து எனக்கு
எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது எவ்வளோ பண்ணிக்கிறப்ப 85 mm நான் வந்து அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அந்த டைமென்ஷன்ஸ் 85 எங்கன்றது சொல்லி எடுத்து அசூம் பண்ணிக்கிறேன்றது வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஹைட் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் வந்து இந்த பார்ட்ஸ் வந்து இது வந்து டிஸ்கஸ் பண்ணி இது ஓவராலாக வந்து 95 சொன்னேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த போர்ஷன்ஸ் ட்ரா போட்டு இந்த அவுட்டர் போர்ஷன் இருக்குது தவிர இந்த அவுட்டர் போர்ஷன் ட்ரா பண்ணுறது எனக்கு இங்கேருந்து 20 mm லைன் விட்டுட்டு எனக்கு இங்கே வந்து ஆங்கிள் கொஞ்சம் இண்டிகேட்டர் இருக்கும். அந்த ஆங்கிள் பொசிஷன்ஸை ட்ரா பண்ணுறது இங்கேனாக்கா நான் ட்ரா பண்ணால் அந்த இங்கேனாக்கா நான் ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் 30 ட்ரா பண்ணுறதா இருந்தாக்கா எனக்கு வந்து கொஞ்சம் ஆங்கிள் தச்சு பொசிஷன் இருக்கும். அந்த நீங்கள் கனெக்டடாக பார்ட்ஸாக இருக்கும். நான் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அந்த கனெக்டட் பார்ட்ஸ் தான் வந்து இண்டிகேட் ஆகுது. நான் இந்த போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ட்ராயிங்லாம் ட்ரா பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் நார்மலாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு லைன் வந்து லென்த்து வந்து ட்ரா பண்ண போகிறேன். அந்த லென்த்து ட்ரா பண்ணுறது வந்து எனக்கு இங்கே வந்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து 20 mm வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறது எப்படி 150 அண்ட் தென் 120 + 50 170 ஆச்சு. ஸோ தட் எனக்கு வந்து இங்கே 50 mm நான் வந்து ஒரு லைன் இந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷனுக்கு நான் ட்ரா பண்ணேன். இங்கே வந்து எனக்கு 20 mm ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு அந்த ஆங்கிள் வந்துட்டு எனக்கு இந்த கனெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த போர்ஷன்ஸ் தான் நான் வந்து ஸ்ட்ரைட் ஒன் பண்ண போகிறேன். அண்ட் தென் இந்த போர்ஷன்ஸில் எனக்கு வந்துட்டு எனக்கு ரேடியஸ் வந்து வந்து வேல்யூ 10 mm பொறுத்தவரை இந்த போர்ஷன்ஸ் இப்போ இந்த ஆங்கிள் வந்துட்டு என்ன பண்ணுறோம், எனக்கு இங்கே வந்து 30 டிகிரின்றது இண்டிகேட்டர். இந்த போர்ஷன்ஸில் எனக்கு இங்கேருந்து எனக்கு வந்து 40 mm இண்டிகேட் இருக்குது. இந்த ரெண்டு கனெக்டட் போர்ஷன்ஸும் வந்து கனெக்ட் பண்ணுறதால எனக்கு வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து மிட் பாயிண்ட் எது டேக் பண்ணுறது அந்த பாயிண்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணி இண்டிகேட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ரேடியஸ் வந்து 40 mm கொடுத்துருக்காங்க ஃபிலேட்டட் வேல்யூ வந்துட்டு அந்த போர்ஷன் ஸ்ட்ரைட் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த எனக்கு இங்கே வந்து 10 mm லைன் கொடுத்தாலும் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு ரிலேட்டட் வந்து எனக்கு 25 ரேடியஸ். ஆனால் இந்த போர்ஷன் வந்து எனக்கு 23 mm வந்து இந்த போர்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அந்த நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஏபி பார்ட் சிடின்றதாக இருக்குது. அது வந்து எதற்குன்றது வந்து நம்ம ஜிடிஎட் சிம்பிள் வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். அந்த போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த போர்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்லேருந்து இப்போ இந்த கனெக்டிவ் கோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஹோல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுமே இந்த ஹோல்டிங் பாயிண்ட்டில் வந்துட்டு எனக்கு பார்ட்ஸில் அது வந்து ட்ரா பண்ணுறது வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணுறோம். அது வந்து இங்கே கொடுத்துருக்கு. இது பாயிண்ட் வந்து நம்ம வந்து ரேடியஸோட வேல்யூ இருக்குது, அது டைமென்ஷனோட வேல்யூ இருக்குதுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து நாளைக்கு வீடியோ வந்துட்டு நம்ம வந்து இந்த செக்ஷன் வந்து டீட்டெயில்டு மிச்ச பார்த்து வந்து வந்துடும். ஓகே. Until this is the video of the speaker CAD Nest RR nagar. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சந்திப்போம்.